வணக்கம் மக்களே. வீக்கெண்டில் என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி ஸ்வீட் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு யம்மி அண்ட் டேஸ்டியான குட்டியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனில் உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்திக்கிட்டு 1 கப்பு கொழுக்கட்டை மாவு சேர்த்திக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் ஆறக்கு விட்டு ஒரு அளவான பதமான சூடு இருக்கும்போது நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை இப்படி குட்டி பாலாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 1 கப்பு கரும்பு சர்க்கரை கூட 1/2 கப்பு தண்ணி சேர்த்தி அந்த சர்க்கரை நல்லா உருகிற அளவுக்கு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இந்த நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா கொழுக்கட்டை, அதெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் செகண்ட் கோகோனட் மில்க் சேர்த்திக்கிறேன். அது கூடவே நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு கலந்த தண்ணியும் சேர்த்திக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாகும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கரும்பு சர்க்கரை, அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லெமன் பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்திக்கிட்டு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் எசன்ஸ் எல்லாம் அந்த குட்டி பால்ஸ்குள்ளே இறங்கி நல்லா யம்மி அண்ட் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை கிடைக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.